அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு நபிமார்களின் வரலாறுமே மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் படிப்பினையாக தான் இருக்குது. மனிதர்களின் வழிகாட்டுதலுக்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் தங்களின் உண்மை தன்மையை மக்களுக்கு நிரூபிக்க நிகழ்த்திய அற்புதங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் வல்லமையின் வெளிப்பாடுகள் தான். அந்தந்த நபிமார்களின் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய இறைவனின் தூதர்கள் இவங்க தான் அப்படின்னு நம்பிக்கை கொள்வதற்காக அல்லாஹு தாலா சில அற்புதங்களை அவங்களுக்கு நிகழ்த்தி காண்பிச்சான். அந்த அற்புதங்கள் ஒன்றுமே மனித அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக தான் இருக்குது. சாதாரண மனிதர்களால் எதையுமே செய்ய முடியாது என மக்களுக்கு புரிய வைக்கத்தான் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு சில அற்புதங்களை நிகழ்த்தினான். அப்படி அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு வழங்கிய சில அற்புதங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் தாலா நூஹ் நபிக்கு மரங்களை வளர்த்து அதன் மூலமாக கப்பலை கட்டும்படி உத்தரவிட்டிருந்தான். அதுபோல நூஹ் நபியும் நபியை ஏற்றுக்கொண்ட மக்களும் அல்லாஹ்வே ஈமான் கொண்ட மக்களும் கப்பலை கட்டிட்டு இருந்தாங்க. நூஹ் நபியை ஏற்றுக்காத மக்கள் எல்லாம் அவங்கள இலக்காரமாக பேசினாங்க. இந்த ஊர் பாலைவனமாக இருக்குது, யாரு குளம் எதுவுமே இல்லையே, இவர் கப்பலை கட்டிட்டு இருக்காரு என்ன இலக்காரமாக ஏளனமாக பேசினாங்க. அவருடைய மனைவியும் பையனும் கூட நூஹ் நபி ஏற்றுக்கவே இல்லை. அதெல்லாம் பொறுமையாக நூஹ் நபி பொறுமையாக சகிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹுடைய கோபத்தினால பெரும் மழை அந்த ஊரே வெள்ளமாக வந்துடுச்சு. நூஹ் நபி அழைக்கிறாங்க மக்களை, நான் 3 அடுக்கு கப்பல் கட்டியிருக்கேன், கீழே விலங்குகளுக்காக மேலே மனிதர்களுக்காக அதுக்கு மேலே பறவைகளுக்காக 3 அடுக்கு கட்டியிருக்கேன், மக்கள்னால ஏறிக்கோங்க நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் மக்கள்லாம் அவங்கள ஏற்றுக்கவே இல்லை. நூஹ் நபி ஏற்றுக்காத நம்பாத மக்கள் எல்லாம் பெரும் வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுறாங்க. ஊரே வெள்ளமாக வந்துருச்சு. நூஹ் நபி தன்னோட பையனை அழைக்கிறாங்க, நீங்கள் வந்துருப்பா நம்ம கப்பல் ஏறி தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொல்கிறாங்க, அந்த ஊர்லேயே பெரிய மலை ஜோதி மலை, நான் அங்கே போய் ஏறி நின்று தப்பிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தன்னோட தந்தை கண் முன்னாடியே பெரும் அலை அவங்களே அடிச்சுட்டு போயிடுது. தன் தந்தை கண் முன்னாடியே அவங்களும் மௌத்தாயிடுறாங்க. இப்போ நூஹ் நபியை ஏற்றுக்கிட்ட மக்கள் அவங்கள மட்டும் கப்பலில் பயணிக்கிறாங்க. அந்த கப்பல்லாம் ஜோதி மலையோட உச்சியில் போய் நின்றது. வெள்ளம்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அம்மக்கள் எல்லாம் உலகத்தில் அப்படி பிரவேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்கிறாங்க மக்கள்கிட்டலாம், சிலைகளை வணங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் யாருமே ஏற்றுக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன சிலைகள்லாம் உடச்சி போட்டு பெரிய சிலையோட கழுத்தில் கொடாரியை தொங்க விட்டுறாங்க. மறுநாள் மக்கள்லாம் ஏஞ்சி பார்க்கும்போது சிலைகள்லாம் உடஞ்சிருக்கு. யார் இதை செஞ்சிருப்பா? இப்ராஹிம்லாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் வணங்கக்கூடாதுன்னு நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க நம்ம விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபியும் வராங்க. வந்ததும் நீ தான் இப்படி செஞ்சியான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த சிலைக்கிட்டேயே கேளுங்க, சின்ன சிலையெல்லாம் உடச்சி பெரிய சிலை தன்னுடைய கழுத்தில் கோடாரியை தொங்க விட்டுருக்கு, நீங்கள் அந்த சிலைக்கிட்டேயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலைகள் எப்படி பேசுவோன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ சிலைகள் பேசாதில்ல, பேசாத சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குறீங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. இப்படியே 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான், இவனை தூக்கி நம்ம நெருப்பு குண்டத்தில் போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. அல்லாஹோட உதவியால் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. அதன் மூலமாக அந்த நெருப்பு அப்படியே குளிர்ச்சி ஆயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அழிப்பதற்காக ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட தப்பிச்சு போகிறதுக்காக கடலை நோக்கி வந்துட்டாங்க. கடல் வந்துருச்சேன் அப்படின்னு பயந்துட்டு அல்லாஹ்ட்ட உதவி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னோட கைத்தடியால் ஆசாத் அப்படின்ற கைத்தடியால் கடலை நோக்கி அடிக்கிறாங்க. கடல் 2 அழகாக பிளந்து அவங்களுக்குலாம் வழி விட்டுருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களை சார்ந்த பனு இஸ்ரவேலர்களும் அந்த கரையோரமாக தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் கடலுக்குள்ளே வரும்பொழுது அல்லாஹ்வோட உதவியால் கடலை அப்படியே மூழ்கடிச்சு அவங்க எல்லாம் அப்படியே மௌத்தாயிட்டாங்க. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காஃபிர்கள்லாம் நபியாக நம்பவே இல்லை, நபியாக ஏற்றுக்கலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த காஃபிர்கள்லாம், நீங்கள் நபின்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஏதாச்சும் அற்புதங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட உதவி கேட்டு
வானத்தில் இருந்த சந்திரனை பார்த்து தன்னுடைய விரலை வந்து சைகை செஞ்சாங்களாம். உடனே அந்த சந்திரன் ரெண்டாக பிளந்து திரும்ப மூடிக்கிச்சான். அப்போதான் அந்த காஃபிர்கள்லாம் இவங்க நபிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா திருக்குரானை வந்து அற்புதமாக வழங்கியிருக்கான். யாக்கூப் நபியோட கடைசி பையன்தான் யூசுஃப் நபி. யூசுஃப் நபி மேலே யாக்கூப் நபி அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்களாம். இதெல்லாம் தன் சகோதரர்களுக்கு வந்து பொறாமை ஆயிடுச்சான். சகோதரர்கள்லாம் தன் தந்தை வந்து நம்மளை விட தன் தம்பி மேலே வந்து இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே, அப்போ தம்பியை நம்ம கொன்னுடலாம், அப்போ தான் தந்தையோட பாசம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி பொறாமையினால தம்பியை வந்து விளையாட அழைச்சிட்டு போகிறேன்னு போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ளே போய் தள்ளி விட்டுறாங்க. அல்லாஹோட உதவியால் அந்த பக்கமாக வர வணிக கூட்டம் தண்ணி எடுப்பதற்காக ஒரு வாளியை உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டோடனே அந்த வாளிலேருந்து எடுக்கும்போது குழந்தையாக யூசுஃப் நபி மேலே ஏறி வராங்க. அல்லாஹோட உதவியால் யூசுஃப் நபி காப்பாற்றப்பட்டாங்க. இந்த அற்புதங்கள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் அருள்கொடைகள். இறைவனின் அற்புதங்களை நாம் புரிந்து கொள்வோமாக. நபிமார்கள் காட்டியபடி நல்ல வழியில் நடப்போமாக. நம் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.